இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரசு பஸ்கள் பராமரிப்பு குறைபாடுகள் காரணமாக நடுவழியில் பழுதாகி நிற்பது, டயர்கள் கழன்று ஓடுவது, மேற்கூரை பறப்பது என்பன போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு திருஷ்டிதான் காரணம் என திருவாரூர் பணிமனையில் யாகம் நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விவரம் பின்வருமாறு. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் ஆகிய 4 அரசு போக்குவரத்து பணிமனைகள் உள்ளன. இந்த பணிமனைகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 மாதங்களாக திருவாரூரில் பஸ்கள் விபத்தில் சிக்குவது, நடுவழியிலேயே பழுதாகி நிற்பது போன்ற சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்துள்ளது. இதற்கு திருஷ்டிதான் காரணம் என முடிவெடுத்த அம்மாவட்ட போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் தசரதன் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார். அவரது உத்தரவின் பேரில் திருவாரூர் பணிமனையில் கிளை மேலாளர் ஜெய்சங்கர் மற்றும் அலுவலர்கள் இன்று காலை கணபதி ஹோமம் செய்து வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து யாகம் வளர்த்த சிவாச்சாரியார் அலுவலகம் மற்றும் பணிமனையில் நின்றிருந்த பஸ்களில் ஏறி புனித நீர் தெளித்து பரிகாரம் செய்தார். டிரைவர்கள், கண்டக்டர்களும் பயபக்தியுடன் பூஜையில் கலந்து கொண்டனர். இது பற்றி சில கண்டக்டர்கள், டிரைவர்கள் கூறியதாவது: தனியார் பஸ்களை அதன் நிர்வாகங்கள் முறையாக பராமரிப்பதால் அந்த பஸ்கள் தரமாக உள்ளது. அதே நேரத்தில் அரசு பஸ்களில் ஏற்படும் பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்வதில்லை. பழுதான உதிரி பாகங்கள் உடனுக்குடன் மாற்றப்படுவதில்லை. இது போன்ற காரணங்களாலேயே அரசு பஸ்கள் பழுதடைந்து வீணாகி வருகின்றன. யாகம் நடத்தினால் அந்த பிரச்சனை எப்படி சரியாகும்? இது வேடிக்கையாக உள்ளது என கண்டக்டர்கள், டிரைவர்கள் வேதனையுடன் கூறினர்.